கடையை வந்து நாங்கள் டெம்பரரியாக மூடுறோம். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கலெக்டர் ஐயாவுக்கு வந்திருக்கு. நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டே முன்னாடியே தான் நான் எடுத்து எல்லாருக்குமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் எந்த கடைக்கும் பாகுபாடெல்லாம் காட்ட மாட்டேன். இந்த சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய கடையாக இருந்தாலும் சரி, பெரிய செயின்ஸ் ஆஃப் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, உணவு பாதுகாப்புத்துறை தன் கடமையை செய்யும். ஏற்கனவே சமைச்சு வச்ச கறிகள் நிறையா வந்து ஊற வச்சு அது ரொம்ப சாப்பிடக்கு உகந்தது இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. கறியெல்லாம் எடுத்து பிரித்து பார்க்கும் பொழுதே தெரியுது. அது 2 நாள் 3 நாள் இது மாதிரி இருக்குது. அதனால தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. பொன்னேரியில் ஒரு பிரபலமான ஹோட்டலில் வந்து பார்த்தோம்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கலெக்டர் ஐயாவுக்கு வந்திருக்கு. உடனடியாக அவங்க கலெக்டர் சார் வந்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்து கூப்பிட்டு இது உடனே செக் பண்ணி அது என்னன்றது மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி வந்து பொன்னேரியில் இருக்கக்கூடிய இந்த கடையை வந்து நாங்கள் எக்ஸாமின் பண்ணோம். இங்கே நிறைய கறிகள் வந்து கொஞ்சம் ஒரு ஏற்கனவே சமைச்சு வச்ச கறிகள் நிறையா வந்து ஊற வச்சு அது ரொம்ப சாப்பிடக்கு உகந்தது இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை எல்லாமே எடுத்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அதேமாதிரி பிரியாணி பார்த்திங்கன்னா அதேமாதிரி ரொம்ப பழைய கறி மாதிரி இருந்தது. அதில் அந்த கறியெல்லாம் எடுத்து பிரித்து பார்க்கும் பொழுதே தெரியுது. அது 2 நாள் 3 நாள் இது மாதிரி இருக்குது. அதனால தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த கடையை வந்து நாங்கள் டெம்பரரியாக மூடுறோம். யாருக்குமே இனிமேட்டு இந்த கடையில் வந்து இப்போ சாப்பிடக்கூடாது. எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க சமைக்கிற மாதிரி இருந்து அவங்க எங்களுக்கு வந்து ரிட்டர்னில் எங்களுக்கு கொடுக்கணும். அது கொடுத்த பிறகு தான் திரும்ப அந்த கடையை வந்து நாங்கள் நடத்துவதற்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிப்போம். அது மட்டும் வந்து அனுமதி இல்லை. இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடுறோம். இங்கே எல்லாம் மேக்ஸிமம் வந்து வெளிநாடு வட மாநில பசங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சுத்தனத்தில் நான் வந்து இவங்ககிட்ட ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங் வந்து உணவு பாதுகாப்புத்துறையிலேருந்து கொடுக்குறது. ஒருத்தங்க எப்படி ஃபுட் ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி சுத்தமாக வச்சுக்கணுன்றது தான் பேசிக் ட்ரைனிங்க. அது வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே உணவு பாதுகாப்புத்துறையிலேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுதான் இவங்ககிட்ட சர்டிஃபிகேட் கேட்டால் இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. மீதி சர்டிஃபிகேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் நான் வந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரியாணினா எப்படி பண்ணணும், அல்லது ஒரு சாப்பாடுனா எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி பொறுப்பாக வைக்கணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அவங்களுக்கு முதலாளிக்கு தெரியாமல் இருந்ததுன்னா கெட்டு போயிருக்கு உணவுக்கு வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த பசங்களுக்கே அந்த பேசிக் தெரியல. முதல் பிரச்சனை வந்து மொழி பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு தமிழில் தான் பேச வேண்டியதாக இருக்குது. அந்த பசங்கிட்ட பேசும்போது மொழியில் அதனால் நம்மளோட கெட்டு போயிருக்குன்னு கூட அவங்களால சொல்ல முடியல. அதை வந்து அந்த கடைக்காரங்கக்கிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம். ஒன்று மேக்ஸிமம் தமிழ்நாட்டு பசங்களை மேக்ஸிமம் இதில் வைங்க. ஸோ தட் கம்யூனிகேஷன் இங்கே எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தமிழ், யாருக்குமே ஹிந்தி தெரிகிறது ரொம்ப 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 கம்மியான பேர் தான் இருக்காங்க. அதனால் அந்த தமிழ் தெரிஞ்ச பசங்களுக்கு மட்டும் வேலை நிறையா கொடுங்க. வடநாட்டு பசங்களுக்கு கொடுங்க, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ஏன்னா மொழி பிரச்சனை இருக்கிறனால என்ன சொல்கிறேன்னு புரிய மாட்டேங்குது. நம்ம ஒன்று ஆர்டர் கொடுத்தோம்னா அவன் ஒன்று கொடுக்குறான். அவங்ககிட்ட கெட்டு போயிருக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் தப்பாக நினச்சி அவன் வேறு மாதிரி பேசுகிறான். இது கான்வர்சேஷன் அடிக்கடி வரனால இது வந்து நிறைய கடைகளில் நடக்குது. அதுக்கு வந்து உண்டான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்கறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போவும் நாங்கள் வந்து எங்களோட நியமன அலுவலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த பயிற்சிகள். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் எந்த கடைக்கும் பாகுபாடெல்லாம் காட்ட மாட்டேன். இந்த சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய கடையாக இருந்தாலும் சரி, பெரிய செயின்ஸ் ஆஃப் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, உணவு பாதுகாப்புத்துறை தன் கடமையை செய்யும். ஓகே.